ஹாய் ஹலோ வெல்கம் டு டூ தமிழாஸ் சேனல்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சில பல ஸ்டாக்குகள் பத்தின அப்டேட் அண்ட் டாக் ஆஃப் த டவுனா இருக்கிற H1B விசா. நேற்று ட்ரம்ப் மாமா போட்டார் இல்லையா குண்டு, அந்த குண்டு இன்னைக்கு வெடிச்சுதா இல்லையா, எங்கெங்க வெடிச்சுது? நேற்று போட்ட குண்டு இன்னைக்கு நமக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இந்த H1B விசானா என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த அமெரிக்கா போன்ற ஒரு வளர்ந்த நாடு கூட அவங்க நாட்டில் இருக்க சில செக்டார்ஸ்க்கு, இந்த சயின்ஸ், ரிசர்ச், டெவலப்மெண்ட், அந்த மாதிரி, அப்புறம் ஐடி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரி செக்டரில் ரொம்ப ஹை ஸ்கில்டு பீப்புளாக அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க வேலை செய்கிறதுக்கு. அப்போது அமெரிக்காவில் ஹை ஸ்கில்டு பீப்புளே இல்லையா அப்படின்னா, ஹை ஸ்கில்டு பீப்புள் இருக்காங்க, ஆனால் அவங்க தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இல்லை. ஸோ அதை பூர்த்தி செய்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா, சைனா மாதிரியான ஒரு கண்ட்ரி கிட்ட போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அங்கே இருக்க பீப்புள்ஸை ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு H1B விசா அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலிமா ஃபீஸை பே பண்ணி அவங்க கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. இது இப்போ நடைமுறையில் எவ்வளோ ஃபீஸ் கட்டிட்டு இருக்காங்க? ஒரு 8 லட்ச ரூபாய் கட்டிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு தான் ட்ரம்ப் மாமா ஆப்பு வச்சிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, 88 லட்ச ரூபாய் கட்டணும் பெர் எம்ப்ளாய்க்கு இனிமேட்டு. நேற்று என்ன சொன்னாரு, இயர் ஆன் இயருக்கு இந்த 88 லட்ச ரூபாய் ஒரு எம்ப்ளாய்க்கு அந்த கம்பெனி வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒன் டைம் பேமெண்ட் தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பின்வாங்கியிருக்காரு. ஸோ ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலும் இன்னைக்கு என்ன கொடுக்குறாருன்றத பற்றி நம்ம கவலையப்பட வேண்டாம். நாளைக்கே அதை பற்றி கொஞ்சம் பேக் வாங்கி அதை கொஞ்சம் பின்வாங்கி அதை வந்து அவர் ஸ்டாண்டை மாற்றிப்பாருன்றது நம்ம தைரியமாக இருக்கலாம். சரி, ஓகே. இந்த H1B விசாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அமெரிக்காவில் மட்டும் ஒரு 5 லட்சம் H1B விசா மொத்தமாக இருக்கிறாங்க. அதில் இந்தியன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 3.5 லேக்ஸ் பீப்புள் வந்து H1B விசாவில் அங்கே இருக்கிறாங்க. இவங்களுக்குலாம் ஆபத்து வருமா? கண்டிப்பாக வரும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஐடி எம்ப்ளாய்க்கு மேக்ஸிமம் பார்த்தனாலே $1 லட்சம் இல்லை $1,20,000 தான் வந்து சேலரியை பே பண்ணுவாங்க. இப்போது அதுக்கு 100% இன்னும் ஒரு $1 லட்சம் கொடுத்து அவங்கள ஃபீஸை பே பண்ணி அவங்கள வேலை செய்ய வச்சு அவங்ககிட்ட ப்ரொடக்ஷன் வாங்கி அவங்ககிட்ட ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டை பார்க்க முடியுமா அப்படின்னா தான் பே பண்ணுவாங்க. அப்படி முடியல அப்படின்னா வீட்டுக்கு போட சொல்லிட்டு அமுச்சு விட்ருவாங்க. அதுதான் ரியாலிட்டி. ஸோ அதனால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இழக்கப்படும் அப்படின்னு மார்க்கெட் வந்து பயப்படுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் என்னதான் ட்ரம்ப் வந்து அவரோட அமெரிக்க நலனை மனதில் கொண்டு பண்ணாலுமே, இந்தியாவை டார்கெட் பண்ணாலுமே அமெரிக்காவுக்கு அது ஒரு லாங் டேர்மில் பாதிப்பை ஏற்படுத்தும். இது ரெசெஷனை தான் கொண்டு போய் வைக்கும். அதனால் இதை பற்றி நம்ம இப்போ கவலைப்பட வேணாம். இந்தியன் கம்பெனிஸ் இதில் என்ன பாதிக்கும் அப்படின்னா, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் போன்ற கம்பெனிகள் வந்து ஏற்கனவே H1B விசாவோட டிபெண்டன்ஸை குறைச்சிட்டு வராங்க. HCL, விப்ரோ போன்ற கம்பெனி வந்து 20% தான் H1B விசாவை யூஸ் பண்ணுறாங்க. மீதி எல்லாமே அமெரிக்காவில் தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பெரிய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டாண்ட்ஸை மாற்றிட்டு இருக்காங்க. ஒன் டைம் பேமெண்ட் கிடையாது, ஒன் டைம் பேமெண்ட் தான், இயர் ஆன் இயர் பேமெண்ட் பண்ண வேணாம் சொல்லிட்டு. சரி, பார்ப்போம் இதோட எஃபெக்ட் வந்து இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாசிட்டிவாகவே எதிர்பார்ப்போம். மண்டே நல்லபடியாக முடியும் சொல்லிட்டு. கடந்த ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா அதானி குரூப் பங்குலாம் இன்ட்ராடேல அடித்து பிரைஸை கண்ணாபண்ண ஏற்றி விட்டுருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, ஹிண்டன்பர்க் அப்படின்ற ஒரு ரிசர்ச் ஃபார்ம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதானி குழுமத்து மேலே பயங்கரமான அலிகேஷன் வச்சாங்க. நிறைய மேனிப்புலேட் பண்ணுறாங்க, ஸ்டாக்கெல்லாம் வந்து இவங்க வந்து கண்டபடி அவங்க இஷ்டத்துக்கு விலை ஏற்றி விட்டுருக்காங்க சொல்லிட்டு அலிகேஷன் பண்ணுறாங்க, முறைகேடு இருக்குன்னு சொல்லிட்டு. அது எல்லாத்தையும் செபி இப்போ ஆராய்ச்சி பண்ணி முடிச்சு ஒரு வழியாக அதானி மாதிரி ஒரு உலகத்தில் உத்தமரே கிடையாது, அந்த குழுமம் தான் ரொம்ப பெஸ்ட்டான குழுமம், ரொம்ப க்ளீன் ஷேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காங்க. இதை கேட்ட மார்க்கெட் வந்து ஸ்டாக் ப்ரைஸை கண்ணாபண்ண இன்ட்ராடேல அடிச்சு ஏற்றிருக்காங்க. இதை பார்த்த என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து, நம்ம அதானி குழுமத்தில் ஒரு ஷேர் கூட வச்சு ஏதாவது இப்போ வாங்கலாமான்னு கேட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதானி குழுமத்து மேலே ஹிண்டன்பர்க் அலிகேஷன் வைக்கும் போது CQG பார்ட்னர்ன்ற ஒரு குழுமம் வந்து ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்படி அவங்க எடுத்த அந்த ரிஸ்க்கு ரிவார்டாக கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாளில் மட்டும் 3000 கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனி, இவங்களுக்கு இன்சைடர் இன்ஃபர்மேஷன் பயங்கரமாக கிடைக்கும், எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மள மாதிரி ரீட்டைலர் வந்து அதானி குழுமம் மாதிரி ஒரு ரிஸ்கியான குழுமத்தில் போயிட்டு ஒரு ஸ்டாக்கை வாங்கணுன்றது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ரிஸ்கி பெட்டு தான். அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே உங்களுக்கு அதானி குழுமத்தில் ஏதாவது ஒரு ஸ்டாக் வாங்கணும்னா அதானி பவரை கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஃபியூச்சர் வந்து எல்லாமே பவர் ஓரியன்ட் தான். டேட்டா சென்டர், EV, இதுக்கெல்லாம் வந்து பவர் வந்து ஹெவியாக தேவைப்படும். அந்த இடத்துல எந்த ஒரு நார்மல் பவர் செக்டராக இருந்தாலும் ஓரளவுக்கு குரோத்தாக தான் இருக்கும். இப்போ அதானி மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியர் இருக்க ஒரு கம்பெனிக்கு வந்து குழுமத்துக்கு வந்து கண்டிப்பாக நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், பவர் ஆர்டர்ஸு. அதனால் அந்த கம்பெனி நல்லா, அதானி பவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். வேல்யூவேஷன் படி பார்த்தீங்கன்னா 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் இயர் 2033 இதோட எபிட்டா வந்து 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லுங்க மார்கன் ஸ்டான்லி ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கூட அதானி பவர் ஓரளவுக்கு ரிஸ்கி பெட்டாக இருந்தாலும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் லாங் டேர்மில். இதுதான் என்னுடைய அட்வைஸ். அடுத்த அப்டேட், நெட்வெப் டெக்னாலஜி. இந்த நெட்வெப் டெக்னாலஜி இந்த ஸ்டாக்கை வந்து நான் மோர் தென் 1.5 இயர்ஸாக ஹோல்ட் பண்ணுறேன். கடந்த செப்டம்பர்லேருந்து லாஸ்ட் மந்த்துக்கு கடந்த மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு 40% டவுனில் காட்டுச்சிங்க. இப்போ இந்த செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 40% ப்ராஃபிட்டில் வந்திருக்கேன். ஏன் இந்த திடீர் ரேலி அப்படின்னா, போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா 1700 crores NVIDIA என்ற அமெரிக்கன் சிப் கம்பெனிட்டு ஒரு பெரிய ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது ஒரு ரீசன். போன வாரம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 450 கோடி ரூபாய்க்கு இந்த கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ 2 வாரத்திலேயே 2000 கோடிக்கான ஒரு ஆர்டர் புக் இந்த
கம்பெனி கிடச்சிருக்கு. இது மட்டும் ரீசன் கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட் செமிகண்டக்டர் 2.0 அப்படின்னு செமிகண்டக்டர் பூஸ்ட் பண்ணுற மாதிரி இந்தியன் மேனுஃபேக்சரில் ஊக்குவிக்கிற மாதிரி நிறைய பிளான்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதில் இந்த கம்பெனியும் பெனிஃபிட் அடையுன்னு நம்புறாங்க. அதனால இந்த ஸ்டாக் ப்ரைஸ் அடிச்சு ஏற்றிருக்காங்க. இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, அந்த ஸ்டாக்கை நான் ஹோல்ட் பண்ணுறேன், உங்களை நான் வாங்க சொல்ல ஹை வேல்யூவேஷன் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டேட்டா சென்டரில் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்கணும்னா அந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு வேல்யூவேஷன் கீழே வரும்போது ஒரு 1500 1400 வரும்போது கன்சிடர் பண்ணுங்கள். கன்சிடர் பண்ணுறதுக்கு டேட்டா சென்டரில் ரொம்ப ஒர்த்தான ஒரு ஸ்டாக்ன்றதுக்காக இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். NSDL, CDSL இந்த ரெண்டு கம்பெனியில் எது கன்சிடர் பண்ணலான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. CDSL, NSDL ஃபஸ்ட்டு இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். இவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து டியோபோலி, ஓகேங்களா. இவங்க என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா டெபாசிட்டரி சர்வீஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பை செல்லாம் பண்ணுறீங்க, ஹோல்டிங்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட ஹோல்டிங்ஸு, உங்களோட பை செல்லு இதெல்லாம் நிர்வகிக்கிற பொறுப்பை இவங்க தான் பண்ணுறாங்க. இந்த CDSL வந்து ஏற்கனவே ரீட்டைல் இன்வெஸ்டரோட மேஜர் போர்ஷனை கவர் பண்ணிட்டாங்க. அவங்க தான் மார்க்கெட் கேப்பில் மார்க்கெட் ஷேர் அதிகமாக வச்சுருக்காங்க. NSDL பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக லிஸ்ட் ஆனாங்க. அதுலேயுமே நான் ஒரு IPO அப்ளை பண்ணி எனக்கு ஒரு லாட் கிடச்சிது, நான் ஹோல்ட் பண்ணுறேன். ஆனால் லிஸ்ட் ஆனதுலேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஹெவியாக மேலே போயிட்டுருக்கு. இப்போ கன்சிடர் பண்ணுறதுக்கான டைமில் கீழே வந்தவனா கன்சிடர் பண்ணலாம். CDSL நான் ஏற்கனவே 2 இயர்ஸ் மேலே ஹோல்ட் பண்ணி எனக்கு 1x ப்ராஃபிட் கொடுத்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு இப்போ ஃப்ரீ மணியை ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ கீழே வந்தால் எதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஏற்கனவே CDSL நல்லா CDSL க்ரோத் ஆகிட்டதுனால அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து கம்மி தான், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா. 2 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே வந்து 70 மார்க் எடுத்துட்டாரு, ஓகேங்களா. அவர் வந்து அடுத்த எக்ஸாமில் என்ன தான் எஃபர்ட் போட்டு எடுத்தாலுமே 90 மார்க்ஸ் எடுத்தாலுமே அவருக்கு ஒரு 20% தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே வந்து ஒரு 30 மார்க் எடுத்த இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து அடுத்த எக்ஸாமில் நல்ல எஃபர்ட் போட்டு உழைச்சாருன்னா அவர் 30 மார்க்லேருந்து ஒரு 70 மார்க் போனால் கூட 50% ஒரு growth காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து இப்போ NSDL இருக்காங்க. எதே அந்த 30 மார்க் எடுத்தார் இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட் தான் NSDL. ஸோ ஏற்கனவே அந்த 70 மார்க் எடுத்தார் இல்லையா, அவர் தான் வந்து CDSL. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து யார் கீழே வந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க, NSDL வந்தால் கன்சிடர் பண்ணுவீங்க இல்லையா. இதுதான் என்னோட வியூங்க. ஸோ ரெண்டுத்தையுமே